திமுக கூட்டணியில் தேமுதிக சேர்ந்திருப்பது மேலும் அந்த கூட்டணிக்கு வலுவான ஒரு கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. பல இடங்களில் தேமுதிகவிற்கு என்று ஒரு தனி வாக்கு வங்கி இருக்கக்கூடிய நிலையில் அது தேர்தல் களத்தில் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 200 தொகுதிகளுக்கு மேல் நிச்சயமாக இந்த கூட்டணி வெற்றி பெறுவோம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கட்சியில் இணைந்த பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய போது தெரிவித்திருந்தார். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தேமுதிக நிச்சயமா என்டிஏவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற கருத்து தான் பல விவாதங்கள்லையும் பேசப்பட்டு வந்தது. திடீர் மாற்றமா திமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்திருக்கு, எப்படி பாக்குறீங்க சார்? தேமுதிகவை பொறுத்தவரை இரண்டு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்திருந்தாலும் அவர்கள் திமுக கூட்டணி பக்கம்தான் வர வேண்டும் என அந்த கட்சியின் நிர்வாகிகளும் அந்த கட்சியின் மாவட்ட செயலாளர்களும் அந்த கூட்டத்தில், அதாவது அந்த கட்சியோட தலைமை நடைபெற்ற கூட்டத்தில் மிகவும் தெளிவாக தெரிவித்திருந்தார்கள். எனவே அவர்களை பொறுத்தவரை திமுக கூட்டணிக்கு வந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி தான் தேர்தலில் வெற்றி பெறப் போகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கூட்டணியில் நாம் இணைய வேண்டும் என ஒரு அழுத்தத்தையும் அந்த கட்சியின் தலைமைக்கு அவர்கள் தொடர்ந்து கொடுத்து வந்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் தேமுதிக சார்பில் திமுகவுடன் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வந்தது. பட் இந்த நிலையில் திமுகவை பொறுத்தவரை ஒரு சில ஸ்ட்ராட்டஜியுடன் அவர்கள் இந்த தேர்தலை அணுகுவதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதாவது முதலில் பொங்கலுக்கு சிறப்பு தொகுப்பாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு 5000 ரூபாய் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக 5000 ரூபாய் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இடைக்கால பட்ஜெட், உடனடியாக மாநிலங்களவை தேர்தல் வந்தவுடன் தேமுதிகவுடனான அந்த பேச்சுவார்த்தையை இறுதி செய்து தற்போது அந்த கூட்டணியை அறிவித்திருக்கிறார்கள். எனவே திமுகவை பொறுத்தவரை தேமுதிகவை இந்த கூட்டணியில் இணைத்ததன் மூலமாக அதிமுக கூட்டணி பலவீனம் அடைகிறது என்ற ஒரு கருத்தையும் மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல முடியும். அதே போல திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான கூட்டணியாக இந்த கூட்டணியை மற்ற கட்சிகள் பார்க்கிறார்கள் என்ற ஒரு மெசேஜையும் மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல முடியும் என்ற அடிப்படையின் காரணமாக தான் உடனடியாக தேமுதிகவுடனான இந்த பேச்சுவார்த்தை இறுதி செய்து இன்றைய தினம் அந்த கூட்டணியை அறிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக திமுக ஒரு அப்பர் ஹேண்டில் இருக்க, அதாவது நாங்கள் தான் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக இருக்கிறோம், மக்கள் அதனை நினைக்கிறார்கள், மற்ற கட்சிகளும் அதைத்தான் நினைக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் ஒரு பதிவு வைப்பதற்காக தான் உடனடியாக இந்த பேச்சுவார்த்தையானது இறுதி செய்யப்பட்டு தற்போது இந்த கூட்டணியானது அறிவிக்கப்பட்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். எடப்பாடி தரப்பிலிருந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கிறோம் 2026 அப்படின்னு ஒரு உறுதி கொடுக்கப்பட்டோம், நிராகரித்திருக்கு தேமுதிக. வேறு என்ன காரணங்களா இருக்கும்னு நினைக்கிறீங்க அரவிந்த் சார்? நான் முன்பே சொன்னது போல, ஒன்று, இந்த தேமுதிகவை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே ஒரு ஆட்சி அதிகாரத்திலே இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை பொறுத்தவரை ஒரு வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் இருந்தால் திமுக தலைமையிலான அரசு மீண்டும் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் ஏதாவது அதன் மூலமாக தங்களுடைய கட்சியை வலுப்படுத்த முடியும் என தேமுதிக நினைக்கிறது. இரண்டாவதாக, அதிமுக சார்பில் ஒரு ராஜ்யசபா இடத்தை தர தயாராக இருந்த போதிலும் தேமுதிகவை பொறுத்தவரை அந்த கூட்டணி வெற்றி பெற முடியுமா என்ற சந்தேகம் அந்த தேமுதிக கட்சி சார்பில் இருந்ததன் காரணமாகத்தான் அதிமுகவும் இதே ராஜ்யசபா ஒரு தொகுதி வழங்கப்படும் என அறிவித்த போதிலும் திமுகவை நோக்கி வருவதற்கான காரணம் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தேமுதிக நிர்வாகிகள் நினைப்பதன் காரணமாகத்தான் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதாக நான் பார்க்கிறேன். ஏற்கனவே திமுக கூட்டணி அப்படின்றது வலுவா இருக்கு. பல தேர்தல்களில் இருந்து இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியா தொடர்ந்து வரக்கூடிய நிலையில தேமுதிகவினுடைய வருகை அப்படின்றது இந்த கூட்டணிக்கு மேலும் எவ்வளவு பலம் சேர்க்கும் வரக்கூடிய தேர்தலில் அப்படின்னு பார்க்கலாம். டெல்டா பிளஸ் சதர்ன் ரீஜன், தெற்கு மாவட்டங்களிலும் அதே போல டெல்டா மாவட்டங்களிலும் தேமுதிகவுக்கு என ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. அந்த வாக்கு வங்கியை தற்போது திமுக பயன்படுத்தக்கூடும் என்றுதான் நான் பார்க்கிறேன். குறிப்பாக விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு அந்த கட்சி நிர்வாகிகள் மத்தியில் மீண்டும் ஒரு உணர்ச்சி வந்திருக்கிறது, ஒரு எனர்ஜி அவர்கள் வசம் தென்படுகிறது. கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலும் நம் விருதுநகர் தொகுதியிலும் அந்த கட்சி நிர்வாகிகள் எப்படி வேலை செய்தார்கள் என்று நம்மால் பார்க்க முடிந்தது. எனவே திமுக என்பது இந்த தென் மாவட்டங்களில் அதே போல டெல்டா மாவட்டங்களில் திமுகவுக்கு சற்று ஒரு கூடுதல் பலத்தை தரக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் பார்க்க முடிகிறது. இது அதிமுக கூட்டணிக்கு சற்று பின்னடைவாகத்தான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கூட்டணியை விட்டு வெளியே சென்று திமுக கூட்டணியில் சேர்கிறது என்றால் அதிமுக தலைமையின் மீது அதிமுக வெற்றி பெறுவார்களா என்ற சந்தேகம் அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் மத்தியில் இருப்பதன் காரணமாகத்தான் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவதாக நான் பார்க்கிறேன். எனவே இது திமுகவுக்கும் சரி தேமுதிகவுக்கும் சரி இரண்டு கட்சிகளுக்குமே ஒரு மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ஒரு டீலாகத்தான் நான் பார்க்கிறேன்.
இப்போ இப்படியும் பார்க்கணும்ல. இப்போ திமுகவில் ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்காங்க. கடந்த முறை தேர்தலில் தாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளை விட இந்த முறை கூடுதலான தொகுதிகள் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இப்போ தேமுதிகவும் திமுகவில் கூட்டணி வச்சிருக்காங்க. அப்போ அந்த கூட்டணி கட்சிகளை தொகுதிகளை பிரித்து கொடுக்கறதுல திமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி அரவிந்த் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.